கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூலை 24ஆம் தேதி. இன்று நாம் தியானிக்கப் போகின்ற வசனம் 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 18வது வசனம். அதில் நடுப்பகுதி, உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். இங்கு அழகான ஒரு வசனம். இந்த மாதிரி வசனத்தை நம்ம யாரும் அதிகமாக தியானித்திருப்பதே கிடையாது. ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது பாருங்கள், தாவீதை பார்த்து உமக்கு சமாதானம் சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. யார் சொல்கிறா அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த 12வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீது கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம் இன்னும் அறைவாயிருக்கையில் சிக்லாக்கில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து யுத்தம் செய்கிற நல்ல இராணுவ வீரர்கள், யுத்த வீரர்கள், பராக்கிரமசாலிகள், அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தாவீதிடத்தில் வந்து அவருக்கு பட்சமாக நிற்க வந்து சேர்ந்து கொள்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு பேட்சாக, அதாவது ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்றதுல பென்யமீனில் இருந்தும் யூதா கோத்திரத்தில் இருந்தும் ஒரு சிலர் வந்து தாவீதிடம் இப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உமக்கு சமாதானம் சமாதானம். இப்போ தாவீது கேட்கின்றார், இது அவங்க வர்றதை பார்த்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாக என்னிடத்திற்கு வர்றீங்களா, அப்படி இல்லாட்டினா எனக்கு தீமை செய்ய வர்றீங்களா? எனக்கு தீமை செய்ய வந்தீங்கன்னா, என் சத்துருக்களிடத்தில் என்னை காட்டி கொடுக்க வந்தீங்கன்னா, நம்முடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருப்பார் என்று சொல்லுகின்றார். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை, சமாதானம், உமக்கு சமாதானம் உண்டாகட்டும், எங்கள் வருகையினால் உமக்கு சமாதானம் உண்டாகட்டும், இல்லை உமக்கு சமாதானம் தான், நாங்கள் தீமை செய்ய வரலை என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அமாசாவின் மேலே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி இவ்விதம் சொல்லுகிறார் என்று பார்க்கின்றோம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம், கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று. அப்போ தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதனை இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் அவங்க தைரியமாக தாவீதுக்கு உதவி செய்ய வந்து தாவீதின் பட்சமாய் சேர்ந்து கொள்கிறாங்க. அப்போது ஏன் தாவீதுக்கு மாத்திரம் சமாதானம், அவருக்கு உதவி செய்கிறவர்களுக்கு ஏன் சமாதானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகின்றார், தாவீது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று. அதே நேரத்தில் தாவீது செய்கின்ற யுத்தங்கள் எல்லாம் கர்த்தருடைய யுத்தம், நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவராமே என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அப்போ கர்த்தருடைய யுத்தம், அப்போ கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதுனால தாவீதுக்கு உதவி செய்கிறவங்களுக்கும் சமாதானம் என்று சொல்லப்படுகின்றது. ஒன்று புரிஞ்சுக்கிடணும், நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சமாதானம், உங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம் உண்டாகும். உங்களை சார்ந்தவர்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, உங்களுக்கு பட்சமாக இருக்கிறவங்களுக்கும் சமாதானம் உண்டாகும். ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்தால் இப்படி உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சேர்ந்தவர்களுக்கும் சமாதானம் உண்டாகும். அப்போது நல்லா புரிஞ்சுக்கிடணும். இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களோ இல்லை நீங்கள் வந்து யார் கூட இருக்கிறீங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நம்ம கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவங்கள தான் ஃபாலோ பண்ணுறோமா, அவங்க கூட தான் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டால் உங்களுக்கும் சமாதானம். ஆபிரகாம் லோத்துவை குறித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்படி தன்னுடைய சிநேகிதனை போல ஆபிரகாமை கர்த்தர் வைத்திருந்தார். லோத்து ஆபிரகாம் கூட இருக்கும் பொழுதெல்லாம் நல்ல ஒரு ஆசீர்வாதம், பாதுகாப்பு, சமாதானம் நிறைவாய் காணப்பட்டது. மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள உண்டான வாக்குவாதத்தினால அவங்க என்னைக்கு லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போனாரோ அன்றைக்கிலிருந்து அவருக்கு சமாதானமே போயிடுச்சு. பாருங்கள், கடைசியில் அந்த நீதிமானாக இருந்தால் கூட லோத்து அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் நடப்பதை கண்டு மனதில் வாதிக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும், நீதிமானாக இருந்தாலும் கூட, ஆனால் ஆபிரகாமுடைய நிழலில் ஆபிரகாமோடு கூட இருந்த பொழுது அவருக்கு இருந்த சமாதானம் எங்கே போனது? அப்புறம் கடைசியில் பாருங்கள், அவங்க குடும்பமே சிதைக்கப்பட்டு லோத்துவுக்கு இருந்த சமாதானம் போயிடுச்சு. அப்போ ஆபிரகாமை யாருன்னு அவர் புரிஞ்சுக்கிடலை. அவர்
கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர், கர்த்தர் அவர் கூட இருக்கிறார் என்பதனை புரிந்து கொள்ளாமல் லோத்து அந்த நிழலை விட்டு வந்ததினால அவருக்கு சமாதானத்தை இழந்தார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், இப்படி சொல்லும்படியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும், இந்த ஜூலை 24ஆம் தேதியாகிய இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் தியானித்த இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை மாத்திரம் 100% நிறைவேற்றுபவர்களாக ஆண்டவரே, இந்த தாவீதை போல தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தை செய்பவர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கும் சமாதானம், எங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம் என்று ஆண்டவரே என்று சொல்லும்படியாய் இருப்பதாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளுக்கு தேவையான ஆண்டவரே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக வருகின்ற சனிக்கிழமை நம்முடைய ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெற உள்ளது. தேவ பிள்ளைகள் தவறாமல் அதில் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.